ஒருநாள் சீடர் புத்தரிடம் எனக்கு மனக்குழப்பமாக உள்ளது, எவ்வாறு குழப்பத்தில் இருந்து விடுபடுவது என்று கேட்டார். அதற்கு புத்தர் நாளை நாம் பயணிக்கும் போது பதிலளிக்கிறேன் என்றார். அடுத்த நாள் புத்தர் தன்னுடைய சீடர்களுடன் பயன்பட்டுக் கொண்டிருந்தார். ஒரு ஏரியை எதிர்கொண்ட போது அங்கிருந்த பெரிய ஆலமர நிலையில் அனைவரும் சற்று ஓய்வெடுக்கும் எண்ணத்துடன் தங்கினார்கள். புத்தர் தன்னுடைய சீடரை அனுப்பி ஏரியிலிருந்து குடிப்பதற்கு நீர் கொண்டு வர சொன்னார். சீடரின் மேல்நிலையை நோக்கி நடந்தார். அந்த நேரத்தில் ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஏரிக்குள் இறங்கி ஏரியை கடந்து சென்றார். ஏரி கலங்கிவிட்டது. இந்த கலங்கிய நீரை எப்படி கொண்டு போய் கொடுப்பது என்று தண்ணீர் இல்லாமல் திரும்பிவிட்டார். அத்துடன் தன் குருவிடமும் அதை தெரிவித்தார். 1 மணி நேரம் சென்ற பிறகு புத்தர் தன்னுடைய சீடரை மீண்டும் ஏரிக்கு சென்று வர பயணித்தார். சீடர் நீர் நிலை அருகே சென்று பார்த்தார். இப்போது நீர் தெளிந்திருந்தது. ஒரு பானையில் தண்ணீரை முகர்ந்து கொண்டு சீடன் புத்தரிடம் திரும்பினான். புத்தர், தண்ணீர் சுத்தமாவதற்கு என்ன செய்தாய் என்றார். நான் ஒன்றும் செய்யவில்லை, அதை அப்படியே விட்டுவிட்டு வந்தேன், அது தானாகவே சுத்தமாயிற்று என்றார் சீடர். உடனே புத்தர், நம் மனமும் அப்படிப்பட்டதுதான். மனம் குழப்பத்தில் இருக்கும் போது நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். சிறிது கால அவகாசம் கொடுக்க வேண்டும், அது தனக்குத்தானே சரியாகிவிடும் என்றார்.